உங்கள் கிட்ஸுக்கு எப்போ ப்ரஷிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஐ எம் டாக்டர் பிரசாந்த், சீஃப் டென்டல் சர்ஜன் அட் நக்ஷத்ரா டென்டல் அண்ட் ஜெனரல் கிளினிக். குழந்தை பிறந்ததுக்கப்புறமா பால் குடிச்சிட்டு தூங்கும்போது சின்ன துணி எடுத்துகிட்டு அவங்களோட கம்ஸை மசாஜ் பண்ணி விடலாம். 6 months தான் பால் பல்லு முளைக்கும்னு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ பால் பல்லு முளைச்சதுக்கப்புறமும் சின்ன ஈர துணியை எடுத்துகிட்டு அவங்களோட பற்களை சுத்தம் பண்ணி விடுங்க. 1 வயசுலேருந்து 2 வயசுக்குள்ளே உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக வாய் கொப்பளிக்கவும் எச்சத்துப்பவும் கற்றுப்பாங்க. அந்த டயத்துலேருந்து அவங்களுக்கு ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு சின்ன அரிசி அளவுக்கு டூத் பேஸ்ட் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விடலாம். 3 வயசுலேருந்து 4 வயசுக்கு அப்புறமா நம்ம சின்ன பட்டாணி சைஸ் அளவு டூத் பேஸ்ட் எடுத்து அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விடலாம். 13-14 இயர்ஸ்க்கு அப்புறமா நார்மல் சைஸ் டூத் பேஸ்ட் கொடுத்து அவங்களுக்கு ப்ரஷ் பண்ண விடலாம். ஒன்று மட்டும் மறந்துடாதீங்க, அவங்க ப்ரஷ் பண்ணும்போது அவங்க கரெக்டாக ப்ரஷ் பண்ணுறாங்களாங்கிறத மானிட்டர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட டூத் பேஸ்டோட ஃப்ளூரைட் அளவும் ரொம்ப முக்கியம். அது 1000 ppmலேருந்து 1500 தான் இருக்கணும். குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக 1000க்கு உள்ளுக்குள்ளே தான் இருக்கணும். எல்லா குழந்தைங்களுக்கும் நாங்கள் ஃப்ளூரைட் ஃப்ரீ டூத் பேஸ்ட் யூஸ் பண்ண சொல்ல மாட்டோம். ஃப்ளூரைடில் டூத் பேஸ்ட்டை யூஸ் பண்ணலாம். சம் கிட்ஸுக்கு ஃப்ளூரைட் ஃப்ரீ டூத் பேஸ்ட் யூஸ் பண்ண சொல்லுவோம். அது பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகும். தேங்க்யூ.